இன்றைக்கி நான் கிழங்கா மீன் வாங்கி வச்சுருக்கேன். மீன் குழம்பு வைக்க போகிறோம். பார்ப்போம். நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், பூண்டு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி சட்டியில் மீன் குழம்பு வைக்க போகிறோம். பார்ப்போம். இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம கடுகு போட்டுக்கலாம், இந்தியை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வடகம் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நம்ம பூண்டு போட்டுக்கலாம், போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளிப்பழமும் போட்டுக்கலாம். நம்ம நசுக்க விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். தக்காளி நல்லா மசிட்டோம். வந்து பார்ப்போம். இந்த சின்ன வெங்காயமும் மீன் குழம்பும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் கழித்து சாப்பிட்டோம்னா கூட நம்மளுக்கு இந்த சட்டியில் வைக்கிற குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட் வரும். இப்போ இது கூட நம்ம மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம். இல்லை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம போதும். நல்லா கொதிக்கிட்ட மீன் நல்லா கொதி வரும்போது நம்ம இந்த மீன் போடலாம். நல்லா கொதிக்குது, திக்காவும் ஆயிடுச்சு. நம்ம இப்போது இந்த டைமில் மீன் போடலாம். அங்கே வறுத்த மீன் குழம்பும் செஞ்சுருக்கேன், அது சேனலில் போய் பாருங்கள். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இது மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாரம்பரியமான மண் சட்டி மீன் குழம்பு ரெடி.